தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். God is great. அவர் பெரியவர். கர்த்தரை நம்பி இருக்கிற சீயோனில் அவரில் வாசமாய் இருக்கிறவர்களே என்று ஆண்டவர் சொல்றார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு என்ன செய்ய போறாரா? இந்த ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா. ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுங்கள். அக்காந்து நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்கு அறிவியுங்கள், கர்த்தர் நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். ஆமென். இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். நீங்கள் சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். மரியாள் சொல்றாங்க, வல்லமை உள்ளவர் சொல்லுங்க, கரெக்டா வசனம் சொல்லுங்க. மரியாள் என்ன சொல்றாங்க? வல்லமை உள்ளவர். இங்கே வெக்கமா இருக்குது அப்படின்னா அந்த அதாவது வீடியோ போயிட்டு இருக்கான், கேட்டீங்க யாராவது சொல்லல என்ன அர்த்தம்? அப்ப ஆண்டவர் கேட்கும் போது என்ன ஆகுது? வல்லமை உள்ளவர். லூக்கால மரியாள் பாடின துதி பாடல்ல வல்லமை உள்ளவர் என்ன முடிக்கல சொல்லுங்க. ஆமா, வல்லமை உள்ளவர் மகத்துவமானவர்களை எனக்கு செய்தார். ஆமென். சொன்னாங்களா இல்லையா? படிச்சிடலாமா? டவுட்டாவே இருக்குல்ல உங்களுக்கு? லூக்கா நாற்பத்தி 49. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மகத்துவம், மகிமை, மேன்மையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று மரியாள் சொல்றாங்க. ஆமென். ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்க சொல்றாங்க, கேப்ரியல் வந்து சொல்றாரு, உனக்கு பிள்ளை பிறக்கும், இது எப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. மனுஷனால் கூடாது, இது தேவனால கூடும். ஆமென். இப்ப என்ன இங்க ஏசாயா தீர்க்கதரிசனத்துல நமக்கு இந்த மாதம் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் மகத்துவமானவர்களை, மகிமையான வல்லமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ததுனால கர்த்தரை துதியுங்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார், ஏன்னா அவர் பெரியவர். இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவில். ஆமா, ஆண்டவர் எங்க இருக்காரு? நம்ம மத்தியில இருக்காரு. எங்க கூடி இருக்கிறோமோ நம்ம மத்தியில இருக்கிறாரு. நம்ம மத்தியில இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். ஒரு சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க வந்து தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க. அவங்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே விக்கிரக ஆராதனையில இருக்கிறவங்க. இவங்க வந்து விக்கிரக ஆராதனையிலேருந்து இயேசுவிடம் திரும்பினவங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழலை, இவங்க வந்து தாலுகா ஆஃபீஸில் ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. இவங்களுக்கு மேல் அதிகாரி இவங்களை விட்டு வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக இவங்க மேலே எதிரியாக தீர்மானங்களும் திட்டங்களையும் போட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் பெரிய ஆண்டவரை வணங்குறேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் பெரிய ஆண்டவரை வணங்குறேன். அதை மட்டும்தான் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க வணங்குற தெய்வங்களை விட பெரியவரை தான் நான் வணங்குறேன். கடைசியில இவங்களை யார் போஸ்டிங்ல தூக்கணும்னு நினைச்சாங்களோ, சிஸ்டர் கேளுங்க, யார் போஸ்டிங்ல தூக்கணும்னு நினைச்சாங்களோ
அவங்க போஸ்டிங்ல இருந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க தூக்கிட்டாரு ஆண்டவர். இது நிச்சயமா இல்லை. He is the biggest God. He is great God. Our God is great God. அவர் சொன்னபடியே ஆச்சு. நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். இப்படிதான் சொன்னாங்க. நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். இதேதான் அவங்க சொன்னாங்க. வேற எதுவும் அவர் என்னை தப்புவிப்பாரு, என்னை காப்பாத்திடுவார் இது இல்ல. My God is big God. ஹல்லேலூயா. அவங்க பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம், எனக்கு மேல பெரிய அதிகாரிகள் அத்தாரிட்டி உடையவங்களா இருக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் அதை விட அதிகாரம் உடையவர் என்பதை அவர்கள் அறிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த அறிக்கையின் பிரகாரம் கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். ஹல்லேலூயா. நம்ம என்ன அறிக்கை செய்யறோம்? இயேசுவை ஆராதிக்கிறேன், அவர் என்னமோ உனக்கு கீழே இருக்கிறவர் போலையும் இல்ல. நீங்க அவர் பெரியவர்ன்ற இடத்துக்கு நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்றது நான் சொல்ல வரேன். அவர் ரொம்ப பெரியவர். நீங்க பார்க்கிற எல்லா பிரச்சனைகளுக்காக பெரியவங்க இடத்துல வச்சிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன், அப்புறம் அவரால் பார்த்து செய்யட்டும். நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன் அவர்கிட்ட, நிறைய உபவாசம் பண்ணிட்டேன். இதுக்கு மேல எனக்கு பலன் இல்லை, எனக்கு அவர்கிட்ட சொல்றதுக்கு பலன் இல்லை. உபவாசம் கூட உடம்புல சத்தும் இல்லை. அதனால அவர் பார்த்து இறக்கப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டு போகட்டும். ஆட்டோக்காரங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க, இல்லை எதாவது பொருள் வாங்கும் போது சொல்றோம் பார்த்து கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க, அந்த மாதிரி. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். அப்ப நீ என்ன விசுவாசிக்கணும்? அவரு எனக்காக யாவையும் செய்வாரு, செய்கிறவர் ரொம்ப பெரியவர். சும்மா சொத்தலையும் நொத்தலையும் போட்டு எனக்கு செய்ய மாட்டார், எனக்கு தி பெஸ்ட் செய்வாரு. ஆமென். எனக்காக பெரிய மகத்துவமான விஷயத்தை உலகமே பேசுற அளவுக்கு சாட்சியா நிறுத்துவார். ஆமென். மரியாதை நிறுத்துறாரா இல்லையா? இன்னைக்கு மரியாதை ஏன் சாட்சியா சொல்றாங்க எல்லா இடத்துலயும்? ஏன் அப்படின்னா நடக்காத ஒரு விஷயம் நடக்குது. ஆமென். மனுஷனால் கூடாத தேவனால் கூடுகிற ஒரு விஷயம் நடக்குது. எப்படி டாக்டர் ரிப்போர்ட்டுக்கு பேசிக் ரிப்போர்ட் பார்த்தாலும் சரி, எண்ட் ரிப்போர்ட் பார்த்தாலும் இது மனுஷனால் நடக்கவே இல்லை, எந்த டாக்டராலுமே நடக்கலன்னு சொல்ற அளவுக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். இது வந்து மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நடக்கும். மெடிக்கல் மிராக்கிள். நீங்க என்ன சொல்லிட்டே இருக்கீங்களா? அந்த சரீரத்துல அந்த வியாதியே இல்ல. யாராவது வியாதியஸ்தர்களை பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்துல அந்த வியாதி இல்லை, அது சிலுவையில தான் இருந்துச்சு. சிலுவையில இருக்க இயேசுன்றது, இயேசு அதை சுமந்து தீர்த்துட்டாருன்னு அந்த வியாதியஸ்தரை பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள அந்த வியாதி அவனை விட்டு நீங்கி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அவன் வியாதியா இருக்கான், வியாதியா இருக்கான். அப்படி பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே அவனே யோசிச்சுட்டு இருக்கான், நான் வியாதியா இருக்கிறேன். நீ புதுசா போய் என்ன பார்க்க போற? உன்னுடைய ஆவிக்குரிய விசுவாசத்தை அங்க நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவன் ரட்சிக்கப்படுறான். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த ஏசாயா 12 ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு ரட்சிப்பை நான் செய்ய போகிறேன், ரட்சிப்பை மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன், ரட்சிப்பின் மகிழ்ச்சிக்கு நேரா உன்னை நடத்துறேன். அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னா மகத்துவமான கிரியைகளை செய்வதாக இருக்கும் என்று அவர் சொல்றாரு. நான் உன் கூட பெரியவரா இருந்து இது எல்லாம் நான் செய்கிறேன். நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அதை கேட்ட சொல்லுவீங்களா? மண்ணையும் கல்லையும் வணங்குறவன் சக்தி வாய்ந்த அப்படிவாங்க. நீங்க என்னைக்கா சொல்லிருக்கீங்களா? சக்தி, அவ்வளோ சக்தி வாய்ந்த அப்படின்வாங்க. நீங்க இல்லைங்க இயேசு இல்ல, நீங்க சொன்னீங்கன்னா சந்தோஷம். நீங்க வணங்குற எல்லா தேவர்களை விட இவர் பெரியவர்னு சொல்லி பாருங்க. நீ இயேசு சொல்லும் போது இயேசு பெரியவர், சக்தி வாய்ந்தவர். நீ சொல்லு, வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை, பராக்கிரமம் உள்ளவர். நீ நினைக்க நீ பார்த்த பவர் எல்லாம் கம்மி, இவர் பவர் வேற அளவான பவர். அல்லேலூயா.
அப்படி நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆமென். Thank you Jesus. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஹalleluya. சரி, இந்த பெரியவர் என்னென்ன காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது 5000 மக்களுக்கு போஷிக்கக்கூடிய பெரியவர். லட்சக்கணக்கான மக்களுக்கு போஷித்த பெரியவர். வீட்டுக்கு ஒரு 10 பேர் கூப்பிட்டாங்க. உங்க கெப்பாசிட்டி என்ன? ஆமா, இது மளிகை சாமான், பாத்திரங்களும் அதுங்களும் 2-4 பேர் ஆளை வேலைக்கு கூப்பிடுங்க, நான் ஒத்தால செய்ய முடியாது. அதே 50 பேர்னா என்னை விட்டுருங்கப்பா, வேற யாராவது வச்சு செஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆனா இவர் எவ்வளவு பெரியவர், இந்த உலகத்தையே போஷிக்கிறார். யோசிச்சு பாருங்க. காலையில எழும்புற குருவி காக்கால இருந்து உனக்கு எனக்கும் இன்னும் எத்தனையோ பேருக்கு போஜனத்தை கொடுக்கிறவர், எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர், தான் உண்டு பண்ணின சகல சிருஷ்டிக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர். வீட்டுல இருக்க 3 பேருக்கு சமைக்கிறதே முடியல. அல்லேலூயா. ஆனா அவர் உலகத்துக்கே ஆகாரம் கொடுக்கிறவனா அவர் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. 5000 மக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தரை வெறுமையா அனுப்பல. லட்சக்கணக்கான மக்களை எகிப்துல இருந்து கூட்டு வந்தாரு, வானத்தை திறந்து போஷித்தார். உனக்கு உதவி செய்து உன்னை போஷிப்பதில் அவர் பெரியவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்றது? ஒரு 5000 கடன் தரீங்களா? நம்ம அப்படி இருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? வேணாப்பா, நீ என்ன நம்பு, நான் உன்னை போஷிக்கிறேன். நம்ம அந்த இடத்துக்கு போகணும். அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துக்கு போகணும்? கர்த்தர் நம்மை போஷிக்க கூடியவராய் இருக்கிறார். அவர் நம் தேவைகளை சந்திக்க கூடியவராய் இருக்கிறார். வருவீங்களா? எல்லாரும் அந்த இடத்துக்கு நேராக கர்த்தர் என்னை போஷிக்க. இந்த மாதம் நீங்க இந்த விசுவாசம் பாருங்க, இந்த மாதம் ஒண்ணுக்குள்ளே குறைவு இருக்கு. நில்லுன்ற இடத்துக்கு போக மாட்டீங்க. இந்த மாதம்ல இந்த வாழ்க்கையிலேயே நீங்க நில்லுன்ற இடத்துக்கு போக கூடாதுன்னா, என்ன போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் என்ன போஷிக்கணும். ஹல்லேலூயா. அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்காரு. அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவை கொடுத்தார், போஷித்தார், உடையை கொடுத்தார் என்றால் எனக்கும் உணவும் உடையும் கொடுத்து என்னை போஷிக்கக்கூடிய பெரியவராக வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிப்பீங்களா? இன்னைக்கு விசுவாசித்து இதை இந்த மாதத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை எங்கேயாவது நம்ம இந்த நாட்கள்ல எங்கேயாவது ஒரு கடனை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா அதையெல்லாம் இந்த மாதத்துல என்ன பண்ணணும்? முடிஞ்சிடணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு அப்புறம் கடன் வரக்கூடாது. ஆமென். அப்படின்னா கர்த்தர் போஷிக்கிறார், நீ எடுத்திருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இத்தனை பேர் செயல்படுத்துவீங்க. உங்க இருதயத்துல செயல்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் நோ லோன், கடன் இல்லா ஜீவியத்துக்கு நேரா போக முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததான் பாத்தீங்கன்னா யாத்ரா 18:10-11 நம்ம வாசிப்போம். யாத்ரா 18:10-11. எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் சொன்னது யாருன்னா, மோசேவோட மாமன் எத்திரோ. அவரு கேள்விப்படுறாரு, மோசே கூட்டிட்டு வந்த ஜனங்களை என்ன சொல்றாரு? மோசேவோட திருமணமான பிறகுதான் ஊழியத்துக்குள்ளே வராரு. மோசேயோட மாமன் என்ன சொல்றாரு? உன்னையும் உன் ஜனத்தையும் இவ்வளோ பெரிய பார்வோனுடைய கை, அதாவது பார்வோனுடைய கை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அடிமைத்தனத்துல வைக்கிறான். அடிமைத்தன நுகம் என்று சொல்லலாம். பார்வோனுடைய கைக்கும் எகிப்தியரின் கைக்கும், மந்திரங்கள் செய்வினைகள் செய்தவர்களுடைய, விக்கிரக ஆராதனை செய்தவர்களுடைய கைகளுக்கும் உங்களை தேவன்
தப்புவித்தார் என்பதை அறிந்து இவரே பெரிய தேவன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மோசேயோட மாமனார் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படின்னா நீங்க எந்த அடிமைத்தனத்துல இருந்தாலும் அந்த அடிமைத்தன நுகத்தை விடுவிக்க வல்லவராக கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். ஏதாவது ஒரு அதிகாரங்கள் அத்தாரிட்டிஸ் உங்களை இதை தாண்டி நீங்க எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு, அதாவது எகிப்துல இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் அதிகாரத்துக்கு கீழே தான் இருந்தாங்க. அவங்களால தேவனை ஆராதிக்க கூட போக முடியல. தேவனை ஆராதிக்க அந்த பார்வோனின் அடிமை நுகம் விடவே இல்லை. அவர்களை உழைப்பை உறிஞ்சி கொள்ளுகிறவனாக இருந்தான், உழைப்பை திருடுகிறவனாக இருந்தான். இப்படிப்பட்ட உங்களை சுற்றி இருக்கிற மனுஷனுடைய, இப்போ ஒருவேளை நீங்க விடுதலை ஆக்கப்பட்டிருக்கலாம். ஒரு காலத்துல உலகத்தின் அடிமைத்தனமான பார்வோன் அடிமைத்தனம் அப்படின்றது உலகத்தின் அடிமைத்தனம், மனுஷனுக்கு அடிமையா இருக்குது. ஏதாவது ஒரு அன்புக்கு அடிமையா இருக்குது, அது கூட ஒரு விக்கிரகம் தான். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் அடிமை, பாவத்துக்கு அடிமையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்க ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனம், விக்கிரக ஆராதனை என்ற அடிமைத்தனம், விக்கிரக ஆராதனை, பாவம்னா பரிசுத்த குலைச்சலான நிலையிலிருந்து உன்னை ஆண்டவர் விடுவித்து பரிசுத்தன் என்ற இடத்துக்கு கொண்டு வந்தது. ஆமென். இதை வேற யாராவது செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னா வேற எந்த தெய்வமும் செய்ய முடியாது. பாவத்துல இருந்த உன்னை பரிசுத்த எண்ணம் உடையவங்களா மாத்தினது யாரு? அல்லேலூயா. ஏன்னா இவர் ஒருவரே பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். ஸோ அவ்வளோ பெரிய அடிமைத்துவம். இன்னைக்கு ஹிட்லர் ஆட்சின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியணும்னு சொல்லணும்னா, ஹிட்லர் ஆட்சி நீங்க படிச்சிருப்பீங்க ஹிஸ்டரியில. ஹிட்லர் ஆட்சியில் நீங்க இருக்கிறீங்கன்னா அவருக்கு தப்பிக்க முடியுமா? எப்படி முடியாது சொல்றீங்க? ஏன்னா ஹிட்லரோட ஆட்சியில என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு ஆர்டரை அவன் கடைபிடிக்கலன்னா கூட, ஒரு அதிகாரத்தை, நீ ஹெல்மெட் போடலை அப்படின்னா நம்ம அப்படியே டிமிக்கி கொடுத்து ஓடிடுறோம். அல்லேலூயா. ஆனா ஹிட்லரோட ஆட்சியில இதை செய்யக்கூடாது அப்படின்றத செஞ்சா என்ன நடக்கும்? என்ன பனிஷ்மெண்ட்? அவ்வளவுதான். அல்லேலூயா. அதுதான் என்ன சொல்றோம், கொடுங்கோல் ஆட்சி, அதிகாரம் மிகுந்த. அது போலதான் பார்வோனுடைய இடம் இருந்துச்சு எகிப்துல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட கொடூர அதிகாரம் நிறைந்த ஒரு இடத்துல இருந்து நீ வெளியில வந்திருக்கிறீன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உனக்கு கண்ணுக்கு தெரியாத பாவத்தின் அதிகாரம் உடைய சத்துருவின் கையிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். அது எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஹிட்லரோட அதிகாரம் அவன் நீ நகரவே விட மாட்டான். அந்த அளவுக்கு சத்துரு உன்னை பாவத்துல திரும்ப திரும்ப பிடிச்சி இழுத்து பின்னோக்கி நீ பாவத்தை விட்டு, எந்த மனுஷனும் பாவம் செய்யணுன்ற எண்ணம் உடையவன் கிடையாது. பாவம் செய்யும் போது அதை பிடிக்காமலே செய்வான், ரெண்டு மனசா செய்வான். ஏன்டா இதை செய்யறோம்னு நினைச்சுதான் செய்வான். ஆனா அப்படிப்பட்ட பாவத்துல இருந்து, ஏன்னா அது திரும்ப முடியாது, வெளிவர முடியாது. அதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு. சரிங்களா? அந்த வல்லமை அதிகாரத்திலிருந்து தப்புவித்தவர் தேவன் இயேசு, இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தர். அவர் பெரியவராயிருந்து இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அதனால அவர் தான் பெரியவர். யாருங்க என்ன பாவ எண்ணத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலை பண்ணினவர் யாரு? ரொம்ப கம்மியா இருக்கு. இயேசு மட்டுமே. அவருடைய வல்லமையுள்ள அன்பு என்னை இழுத்தது. அவரால் கவரப்பட்டேன், அவரால் தொடப்பட்டேன், அதனால் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். ஆமென். இயேசுவினால் தொடப்பட்டு, இயேசுவினால் கவரப்பட்டு
விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த மோசேயோட மாமா அவரும் எத்திரவும் இதுதான் சொல்றாரு, அவ்வளோ பெரியவனுடைய கையில தான் தப்பிச்சா, அவ்வளோ பெரிய பாவத்திலிருந்து எப்படி வெளியே வந்த? அவ்வளோ சீக்கிரம் யாராலும் உன்னால் முடியாது, வர முடியாது. ஆனா என்னை விடுவிச்சவர் இயேசு. உன்னை விடுவிச்ச நிச்சயமா அவ்வளோ பெரிய கையில இருந்து அவன் கைக்கு நீ தப்பு, அவன் ரொம்ப பலவான், அவன் கைக்கு நீ தப்பிச்சிருக்கிறீனா உன்னை தப்புவிச்சவர் நிச்சயமாவே பெரியவர். சொல்லுங்க, சத்ருவின் கைக்கு என்னை தப்பு வச்சவர். ஏன்னா சத்ரு ஒரு பலவான், அவன் சும்மா பொசு கிடையாது. அல்லேலூயா. அவனே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தான ஆளு. அவன் கைக்கு நீயே தப்பு வைக்கணும், உன்னை உதறி விட்டாலும் தப்பிக்க முடியாது. அவன் கையில இருந்து ஒருத்தன் உன்னை விடுதலை ஆக்கணும், அவன் அவனிலும் பலவானா இருக்கணும். அந்த பலவானிலும் பலவானாக பராக்கிரம் உள்ளவராக இயேசு இருந்து உன்னை விடுவித்தார் என்பதை இப்பொழுது நான் ஒத்துக்கொள்கிறேன். அவர் சொல்றார். ஆமென். சோ உங்களையும் கர்த்தர் அப்படிதான் விடுவித்திருக்கிறார். சோ நீங்க விடுவிக்கணும்னு நினைக்கிற மக்களையும் நீங்கள் விடுவிக்க முடியாது, இதே பெரியவர் தான் விடுவிக்க முடியும். இதே எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் இன்னும் பலர் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், இன்னும் பலர் கண்ணீரோடு இருக்கிறார்கள், இன்னும் பெருமூச்சுகளோடு இருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்க கூடியவரும் இதே பெரியவராகிய இயேசு மட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். எரேமியா 10ஆம் அதிகாரம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமம் வல்லமையில் பெரியது. சங்கீதம் 99ல தாவீது சொல்லுகிறார் 2வது வசனத்துல, கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். ஆமென். சரி, இப்ப நான் சொன்னேன், முதல்ல சொல்லிட்டேன், போஷிக்கிறதுல பெரியவர், சத்துருவின் கையில இருந்து விடுவிக்கிற பெரியவர். அடுத்ததாக மத்தேயு 12:41 நம்ம வாசிப்போம். மத்தேயு 12:41. யோனாவிலும் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளில் நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஹல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை மனம் திரும்புதலுக்குள்ள நடத்தினார். ஆமென். இப்ப பரிசேயர்களும் சதுசேயர்களையும் பார்த்து இயேசு சொல்றாரு, யோனா ஓட பெரிய ஒரு ஆள் இங்க நின்னுட்டு இருக்கார். அவர்தான் அவர் சொல்றாரு. அல்லேலூயா. யோனா ஒரு பட்டணத்தை மட்டுமே மனம் திரும்புதலுக்குள் நடத்தினார். இயேசு உலகத்தையே மனம் திரும்புதலுக்குள் நடத்தக்கூடியவர். ஆமென். நீங்க சிலரை மனம் திரும்புதலுக்குள் நடத்திருப்பீங்க. ஏன், எப்படி நடத்துறீங்க? உங்களுக்குள்ள இருக்க இயேசுனால் நடத்தீங்க. அவரை கொஞ்சமா விசுவாசிங்க, கொஞ்சம் அறுவடையை பார்த்தீங்க. அல்லேலூயா. நிறைய விசுவாசிங்கன்னா பெரிய அறுவடையை பார்ப்பீங்க. ஆமென். வசனம் என்ன சொல்லுது? அவர் உலகத்தின் இரட்சகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தையே மனம் திரும்புதலுக்குள்ள நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். சரி, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அப்ப இப்ப என்ன நான் சொல்றேன், முன்ன வசனத்தை சொன்னேன், இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். அதை எந்த மனுஷனும் தர முடியாது. அது தேவனால் உண்டான ஈவு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய கிருபை.